Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ உரிமையாளர்கள் செலெக்ஷன் சொல்லிட்டு இப்போ 2வது செலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 2வது செலெக்ஷன் படி பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களோட சேர்த்து அதை அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான டேட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த இந்த வீடியோவில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜ் 2025 பதிவு, இணையதள பதிவு எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்லி அவங்க லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ டேட் எந்த ரீஜன் படி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கைட்லைன்ஸு வேகன்சி எல்லாமே இப்போ கடந்த 15 நாளில் இது நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் ரீஜன் படி பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நான் அந்த கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ ரீஜன் வைஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி இப்படி ஷோன் கொடுத்திங்கன்னா கீழே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னை ரீஜனில் மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த காலேஜில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, குவாலிஃபிகேஷன், அப்புறம் சப்ஜெக்ட்டு, அப்புறம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் நம்பர் 2 அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்டகரிங்கிறதையும், டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக என்ன ஷிஃப்ட்டில் அது ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தளவு மொத்தம் 8 ரீஜன் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நோ வெயிட்டிங் லிஸ்ட் எக்கனாமிக்ஸ், நோ வெயிட்டிங் லிஸ்ட் எஸ்டி கேண்டிடேட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது கோயம்புத்தூரில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து இதில் மொத்தம் 16 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் த சப்ஜெக்ட், டோட்டல் மார்க்ஸ், அப் டைம் அண்ட் என்ன கோட்டா, டிஃப்ரெண்ட் ஏபிள்டா என்னங்கிறது இதில் சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட், எங்கே ஜாயின் பண்ணணும், எந்த ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் லைக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷோட முடியுது. மொத்தம் 16 செலெக்ஷன் நம்பர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரீஜனில் தர்மபுரியை பொறுத்தளவு உங்களுக்கான இதை கிளிக் பண்ணாலே நமக்கு இப்போதைக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. மேபி இது எரராக கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரையோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இதுலேயும் எத்தனை பேர் நபர், அவங்க என்ன குவாலிஃபிகேஷன், எந்த சப்ஜெக்ட், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், இன்டர்வியூக்கு நாங்கள் எப்படி கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது வரைக்கும் இதில் சொல்லி இது 2 பக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மொத்தம் 13 பேர் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மதுரைக்கு அடுத்த ரீஜன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ரீஜனில்
ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோன்னா எகெயின்ஸ்ட் வித் தட் இதுலேயும் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, அது மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி டீட்டெயில், அவங்களோட சப்ஜெக்ட்டு, பார்ஷியல் மார்க்கு, எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் போட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தஞ்சாவூர் ரீஜனில் மொத்தம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணணும் என்ன ஏதுங்கிறதையும் அதில் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுங்க ஷிஃப்ட் 1னா ஷிஃப்ட் 2வா அப்படிங்கிற லிஸ்ட்டும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து அவங்க மொத்தமாக 7 மெம்பர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ண சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அதாவது கெஸ்ட் லெக்சர் செலெக்ஷன் நம்பர் 2 ஃப்ரம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிள் பேஸ்ட் ஆன் ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்களாம். அடுத்தது திருநெல்வேலியை பொறுத்தளவு பார்த்திங்கனாலும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 9 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இந்த மீதி இருக்கிற அதாவது மொத்தம் வந்து 800 பேர் கால்ஃபர் பண்ணி அப்புறம் வந்து 505 பேர் கால்ஃபர் பண்ணதுக்கு அந்த இதுக்கான இதில் இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணுறது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள இவ்வளோ பேரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது திருச்சியை பொறுத்தளவு மொத்தம் 6 பேர் தான். அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. திருச்சிக்கு அடுத்தது வெள்ளூர். வெள்ளூரில் பார்த்திங்கன்னா மொத்த நம்பர்ஸ் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா 19 பேர். இந்த 19 பேருக்கும் எந்த காலேஜ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கடைசி 3 பேருக்கு பார்த்திங்கன்னா நேமே அதில் மென்ஷன் பண்ணலை. அதாவது வந்து அவங்க அப்ளிகேஷன் நம்பரும் இல்லை. அதாவது 17, 18, 19 அவங்க நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது மென்ஷன் பண்ணல. அவங்க எங்கே ஜாயின் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நோ கேண்டிடேட் அவைலபிள் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போது முதல்ல நம்ம மென்ஷன் பண்ணது படி பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு பொசிஷன். இப்போ வேக்கன்சி பொசிஷனை பற்றி நம்ம டேரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். மொத்தமாக டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் மொத்தம் 881 வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ரீஜன் வைஸ்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ்லையும் மொத்தமாக கோத்ரூ பண்ணோம்னா மொத்தம் 881 நபர்கள் வர்றாங்க. இதில் வந்து நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், இது வந்து 881 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 881 பேர்லேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டுமே எப்படியும் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நிறைய பேர் கேண்டிடேட் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வருடமாக அதே கல்லூரிகளில் தற்காலிக பணியிடத்துலையே அவங்க பணியமர்த்தப்பட்டு ரொம்ப வருடமாக அதே கல்லூரிகள்லேயே வந்து குறைந்த ஊதியத்தில் பணியமர்த்துறதாகவே அதில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த காலகட்டத்தில் அதில் 1895 பேருக்கு வந்து ஏற்கனவே வந்து 2022 வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அப்போ கால்ஃபர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லும்போது பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் 1700 பேருக்கு மேலே தான் ஜாயின் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா 1700 பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா சரி நம்ம சர்வீஸ் முடியறதுக்குள்ளே கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சில பேர் வந்தாங்க. சில பேர் என்னென்னா ப்ரைவேட் காலேஜஸில் நான் வந்து கைட்ஷிப் வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் இருக்குது, ஓரளவு சேலரி வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இங்கே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒன்று நான் வெளியில் போய் நான் பார்க்குறதோ பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்குது. வீட்டிலேருந்து கரெக்டாக 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி தான் எனக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால வந்தவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிற நபர்கள் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் உள்ள ஜாயின் பண்ண உடனே நிறைய பேருக்கு வந்து என்னென்னா டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எனக்கு வந்து அங்கே இருக்கிற பொசிஷன் இல்லை, அங்கே இருக்கிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ கவர்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கைட்ஷிப் கிடையாது, ஏற்கனவே இருந்தது கேன்சல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அரசு கல்லூரியில் ஒன்றும் பெருசாக ஒர்க் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுமிஸு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா ஒர்க்கும் அதிகமாக இருந்ததுனால நிறையா பேர் வந்து வேலையை விட்டு போனவங்களும் இங்கே இருக்காங்க.
அது மாதிரி இப்போ இது கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி நம்ம கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்ச கொஞ்சம் பேர் தான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க் வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ கோத்ரூ பண்ணிங்களோ கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கெலாம் இப்போ நீங்கள் லைவாக பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலி பணியிடத்துக்கான வேக்கன்சி. இது எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்களா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் இப்போ இருக்கிற செலெக்ஷன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா சில கேண்டிடேட்லாம் அவைலபிளே இல்லை அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்துருந்தோம். இனி வரும் காலகட்டத்திலையாவது அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. பட் யாருமே ஜாயின் பண்ணலை பெருசாக. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ ஏற்கனவே வந்து 500, இப்போ ஒரு 881 சொல்லிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1200 வேக்கன்சிக்கு மேலேயே வந்து போட்டு வச்சுருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். இது மாதிரியான எஜுகேஷன் சேனல் வீடியோக்கு நம்ம அதிகமான வியூஸ் இல்லாதனால இது மாதிரியான வீடியோஸ் நம்ம கொஞ்சமாக தவிர்த்துக்கிட்டு வரோம். இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வியூஸ் பார்த்தா தான் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம எதனா நெட் செட்டு பாஸ் பண்ணுறதுக்கும் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கோ இது மாதிரியான நிறைய விஷயத்துக்கு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கிறது வீடியோக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து தனியாக ஆப் வச்சுருக்கோம் சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படின்னா அந்த ஹப்புங்க உள்ளதை வந்து டேரெக்டாக நீங்கள் இன் ஃபியூச்சரில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் அது மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ள லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.